பழம்பெரும் நடிகை எம்.என். ராஜத்தின் 90வது பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். 200க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்து புகழ்பெற்ற எம்.என். ராஜம் சென்னை அடையாறில் உள்ள இல்லத்தில் தனது 90வது பிறந்த நாளை செவ்வாய்க்கிழமை கொண்டாடினார். அப்போது முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்திக்க வேண்டும் என்ற விருப்பத்தை தினத்தந்தி மூலமாக தெரிவித்திருந்தார். இதை அறிந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தனது மனைவி துர்காவுடன் அடையாறு கஸ்தூரிபாய் நகரில் உள்ள நடிகை எம்.என். ராஜம் இல்லத்திற்கு நேரில் சென்று பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். முதல்வர் நேரில் வந்து வாழ்த்தியதை கண்டு எம்.என். ராஜமும் அவரது குடும்பத்தினரும் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போயினர். தொண்ணூறாவது பிறந்த நாள் அதை என் குடும்பத்தோடு கொண்டாடி நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களெல்லாம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தலைவனாகிய முதலமைச்சர் அவர்களை என்னை பார்க்கறதுக்கு என் வீட்டுக்கு என்னை பார்த்துட்டு போயிருக்காருன்னா அது மாதிரி சந்தோஷம் எனக்கு வேறு ஒன்றுமே கிடையாது. இதை நான் நினச்சே பார்க்கல. அது நல்லபடியாக நடந்திருக்கு. தந்தி பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கும்போது நான் எப்படியாவது முதலமைச்சரை சந்திக்கணும் அப்படின்னு சொன்னேன். சந்திக்கணும், அவரை பார்க்கணும் அப்படின்னு. நான் அப்போ சொன்னபோது இவ்வளவு தமிழ்நாட்டு மக்களெல்லாம் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் எப்படி நம்மளை பார்ப்பாரு அப்படிங்கிற எண்ணம் என் மனசில் இருந்தது. இருந்தாலும் பார்க்கணும் அப்படின்னு எண்ணம் தோணுச்சு. அது தந்தி பேப்பரில் சொன்னோம்னா அது நமக்கு பலிக்கும் அப்படிங்கிற எண்ணமும் இருந்தது. அதனால் அவர் என்னை பார்த்துட்டு போனது எனக்கு மறக்க முடியாத ஒரு சந்தோஷம். இதை நான் நினச்சே பார்க்கல. என்னென்னமோ பேசினாருங்க. ஆனால் எனக்கு என்ன பேசினாருன்னே தெரியல. காரணம் அவர் முகத்தையே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா நான் நினைக்காத ஒருத்தர், நான் வருவாரான்னு நினைச்ச ஒரு பெரிய மனுஷன் எனக்கு என் முன்னாடி நிற்கிறாரு, என்கிட்ட பேசுகிறாருங்கிற ஒரே எண்ணம் தான் எனக்கு இருந்தது. அதனால் அவர் என்ன பேசினாருன்னே எனக்கு தெரியல, சொல்ல தெரியல. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.